நண்பர்களே, மேலே வந்து ஒரு 3 ஸ்மைலி போட்டிருக்கிறேன். இந்த ஸ்மைலிக்கு என்ன பொருள் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். பொதுவா வந்து நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்கள பத்திய விஷயங்கள்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த முதல்ல இருக்கிற ஸ்மைலின்னு எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் யார் என்று கேட்டால் நீங்க என்னென்னலாம் பதில் சொல்லுவீங்க? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தி நெகட்டிவ்ஸ் நெறைய வெளிய சொல்ல மாட்டோம். பாசிட்டிவா தான் பேசுவோம். அல்லது நம்மை பற்றி நாம் ஒரு இமேஜ் வச்சுன்னுப்போம். நம்மை பற்றி நான் இப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வச்சுன்னுப்போம். அததான் நம்ம வெளிய சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆசிரியரா இருக்கிறாருன்னா, அத பெருமையா அவர் நினைக்கிறாருன்னா, முதல்ல நீங்க யாருன்னு கேட்டோனே ஆசிரியர்ன்றத அழுத்தி சொல்லுவார். ஏன்னா, அப்ப அவர் வந்து அத வந்து ரொம்ப சந்தோஷமா அத நினைக்கிறார். இந்த விஷயம் நான் ஆசிரியர் அப்படிங்கிறத. அந்த மாரி ஒருத்தரும் அவங்கள பத்திய கருத்துக்கள் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, உங்கள பத்தி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் முதல் ஸ்மைலி. சரி. 2வதா ஒரு ஸ்மைல் இருக்கு. அதுக்கு என்ன பொருள்? உங்களை பற்றி சார் அந்த ட்ரிபிள் எக்ஸ்ங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி கேட்டால் மக்கள் என்ன சொல்கிறார்கள், உங்க நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது வந்து 2வது ஸ்மைலி. அப்ப மற்றவர்கள் பார்வையில் உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஹைலைட்டா இருக்கு. அவங்க அதை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அவர் யாரு என்ன கேட்டாலும் உடனே உதவி பண்ணுவாரு அப்படின்னு உங்களை பத்தி சொல்றாங்கன்னா இதுதான் மற்றவங்களுடைய பார்வை. அல்லது அவர் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாருங்க அப்படின்னு சொல்றாருங்க அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சொன்னா அது உங்களை பற்றிய பார்வை. இந்த மாதிரி மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறது 2வது ஸ்மைலி. 3வதாக உண்மையிலேயே நீங்கள் யார்? அதாவது நீங்க உங்களை பத்தி நினைச்சுக்கிற விஷயம் ஒண்ணு, உங்களை பற்றி மற்றவர்கள் நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் ஒண்ணு, உண்மையிலேயே நீங்கள் யார்? உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்றது, ஏதோ ஒரு நன்கொடை ஒருத்தர் கேட்கிறார். இப்போ நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ உங்களை பார்த்த உடனே மற்றவங்க என்ன இவர் நன்கொடை கேட்டா கூட தரமாட்டேங்கிறாரு, இவர் ஏதோ கஞ்ச பேசினாரு மாறிக்குது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க கொடுக்காததுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். நீங்க இப்ப 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதில் நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம். அப்ப உண்மையிலேயே யாருங்கிறது அது தெரிஞ்சாதான் நமக்கு புரியும். அப்ப நீங்க அந்த இடத்துல உங்களை பற்றி நினைச்சவங்க நினைக்கிறது தப்பு. அப்ப உண்மையிலேயே நீங்கள் யாருன்றது மாறுபடுகிறது. ஒவ்வொருவரை பற்றியும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரை பற்றியும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பற்றி மற்றவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க உண்மையிலேயே யார் அப்படிங்கிற 3 விஷயம் இருக்கிறது. இந்த 3ம் ஒருங்கிணைந்தால் அந்த 3ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குதுன்னா அவர் ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதன் அர்த்தம். இது வந்து பொதுவா அந்த அளவுக்கு அமையாது. எந்த அளவுக்கு அமைகிறதோ அவர் வந்து மிக அற்புதமான சரியான மனிதர் அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, உங்களை பற்றி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க செயல்படணும். உங்களுடைய குறை நிறைகளை நீங்க சரி பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களை பற்றி நீங்கள் ஒரு மதிப்பீடு போடுறீங்க. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கான அனாலிசிஸ் தான் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் அப்படிங்கிறது SWOT ஸ்வாட் அனாலிசிஸ். எஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம், W வீக்னஸ், O ஆப்பர்ச்சுனிட்டிஸ், T த்ரெட்ஸ். எஸ்ன்னா ஸ்ட்ரென்த் உங்களுடைய பலம் என்ன, டபிள்யூனா வீக்னஸ் உங்களுடைய பலவீனம் என்ன, ஓனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகள் என்னென்ன, டீனா த்ரெட்ஸ் தடைகள் உங்களுக்கு என்னென்னலாம் தடைகள் இருக்கிறது. இப்போ இந்த 4 விஷயத்த நீங்க சும்மா மனசுக்குள்ள நினைக்காம ஒரு பேப்பர் எடுத்து கூட எழுதலாம். ஃப்ரீ டைம்ல உட்காந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. உங்களுடைய பலம் என்ன முதல் கேள்வி. எஸ்ன்னா ஸ்ட்ரென்த். அப்போ உங்களுக்குன்னு சொல்லி சில பலம் இருக்கும். மேபி நீங்க வந்து நல்லா ஓடுறவரா இருப்பீங்க, வேகமா ஓடக்கூடியவரா இருப்பீங்க, நல்லா பாடக்கூடியவரா இருப்பீங்க, நல்ல பேச்சாளராக இருப்பீங்க, நல்ல டான்ஸ் ஆடுறவராக இருப்பீங்க, ஒரு கலை ஞானம் உள்ளவர்களாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை ஏதாவது செல்ஃபோனில் ஒரு கேமில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பலம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதுங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பலவீனம். பலவீனம்னா உங்ககிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ உங்களுடைய இயலாமை, அதாவது உங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 பேர் மத்தியில் பேச சொன்னால் பேச தெரியாது அல்லது பேச கூச்சமாக இருக்குது, இது உங்களுடைய பலவீனம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நான் பணம் கொடுக்கல் வாங்கல் வகையில் வந்து நான் சரியில்லை, எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுடுவேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய பலவீனமாக இருக்கும். அந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது என்பதை ஒரு லிஸ்ட் எழுதுங்க. அதற்கடுத்து வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க, அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற வேலையிலையோ அல்லது நீங்கள் செய்கிற தொழிலையோ நல்ல வருமானம் கிடைக்கலாம், அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஒரு நல்ல தொழிலில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதே ஒரு வாய்ப்பாக இருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்கிறாங்க, இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் என்னென்ன என்பதை எழுதுங்கள். அடுத்தது வந்து தடைகள். தடைகள் அப்படின்னா உங்களை சுற்றி நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய வேகத்தை தடுக்கக்கூடிய குறைக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கிறோ அதெல்லாம் தடைகள் அப்படின்றோம். இல்லை நான் எது பண்ணாலும் என் மனைவி வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது ஒரு தடை. உங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வருமானம் இல்லை, தடை. உங்களுடைய நண்பர்கள் யாரும் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்றதில்ல, தடை. இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் தடைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது எழுதுங்க. அப்போ நீங்க மொத்தம் 4 விஷயம் எழுதுறீங்க. உங்களுடைய பலம், உங்களுடைய பலவீனம், வாய்ப்பு, தடை. அது மாதிரி பலங்கள் என்னென்னலாம் இருக்கு, பலவீனம் என்னென்னலாம் இருக்கு, வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, தடைகள் என்னென்ன இருக்கு, இது மொத்தத்தையும் எழுதி முடிங்க. இது மொத்தம் எழுதி முடிச்ச பிறகு இப்ப பாருங்க, அதுல உங்களுடைய பலம் என்ன, அந்த பலத்தை நீங்க எப்படி பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், உங்கள் பிரச்சனைகளை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தலாம்னு பாருங்க. உங்களுடைய பலவீனங்களை குறைக்க பாருங்கள், அந்த பலவீனங்களை பலமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். தடைகள் இருந்தால் அந்த தடைகளை தகர்த்தெறிவது எப்படி, அந்த தடைகளை தாண்டி நீங்கள் ஜெயிப்பது எப்படி என்பதை அனலைஸ் பண்ணுங்க. அப்போ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறத நீங்க முறையா ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க ரியலைஸ் பண்ண முடியும், உங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதற்கப்புறம் நீங்க சரியான முறையில செயல்படுவதற்கு இது பெரிதும் உதவும். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறது நீங்க உங்களுக்கு மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழிலுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் போடலாம். அந்த தொழிலினுடைய பலம் என்ன, அந்த தொழிலினுடைய பலவீனம் என்ன, அந்த தொழிலில் இப்போது இருக்கின்ற வாய்ப்புகள் என்ன, அந்த தொழிலுக்கு என்னென்னலாம் தடை இருக்கிறது அப்படின்னு ஸ்வாட் அனாலிசிஸ் போடலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க, அப்ப அந்த ஹோட்டலுக்கு பலம், பலவீனம், வாய்ப்புகள், தடைகள் போடலாம். இப்படியும் போடலாம். அந்த ஹோட்டலை ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஆரம்பிக்கிறீங்க, இப்போ இந்த ஹோட்டலை இந்த ஊர்ல ஆரம்பிச்சா நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னா, அப்ப அந்த ஊர்ல இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுனால பலம் என்ன, பலவீனம் என்ன, வாய்ப்புகள் என்ன, தடைகள் என்ன. ஸோ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க, அதை ஒரு குறிப்பிட்ட நண்பரோட ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட நண்பரை பார்ட்னரா சேர்த்து ஆரம்பிச்சா உங்களுக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன, வாய்ப்புகள் என்ன, தடைகள் என்ன. இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பயன்படுத்தி அந்த பிரச்சனையை அணுகும் போதோ அல்லது அந்த மனிதனை அணுகும் போதோ ரொம்ப அற்புதமான சொல்யூஷன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். நண்பர்களே, இந்த அனாலிசிஸை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை குவிக்க வாழ்த்துக்கள். நன்றி.